ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் வச்சு ஒரு ரெசிபி தான். தேங்காய் பால் நல்லா ஒரு முழு தேங்காவை எடுத்து நல்லா 2 பால் இருந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாலும் எடுத்து இதிலே தான் ஊற்றிருக்கேன், 2வது பாலும் இதிலே தான் சேர்த்து வச்சிருக்கேன். 2 தேங்காய் பால் எடுத்து, அதாவது ஒரு தேங்காவை 2 பாலாக எடுத்து வச்சிருக்கேன். 2 வாட்டி பால் எடுத்து இது ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா காரக்குழம்பு வைக்க போறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் பாட்டில் ஊற்றி வச்சு நம்ம திக்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான டிஷ்ஷு. இது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் இந்த தாளிப்பு பொருள் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த தக்காளி எப்போவுமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இது முதல் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிறோம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மிளகாத்தூள் சேர்க்கும்போது எப்போவுமே நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு சேர்த்துட்டு டக்குன்னு புளியை கரைச்சி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே லைட்டாக அந்த மிளகாவோட பச்சை வாசனை போக லைட்டாக வறுத்துட்டு அப்படியே புளியை கரைச்சி விட்டுடலாம். இப்போ புளி கரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 வாட்டி கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி 3 வாட்டி கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 3 வாட்டி புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் இந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். ஸ்லோவில் வச்சு அப்படியே நல்லா திக்காய் வரட்டும். வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா திக்காய் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு ஸ்லோலியே. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கணும். இது சூப்பரான தேங்காய் பால் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது தேங்காய் சாதம், அப்புறம் கீ ரைஸ், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை, இட்லிக்கு நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.